இன்று நாம் சென்று கொண்டிருப்பது கேரள மாநிலம் கண்ணூரில் தளிப்பரம்பா எனும் ஊரில் அமைந்துள்ள பர்ஷினிக்கடவு முத்தப்பன் திருக்கோயிலாகும். இந்த முத்தப்பன் திருக்கோயில்கள் கேரள மாநிலம் வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது. முத்தப்பன் என்பது பரமசிவனின் அவதாரமாக கருதப்படுகிறது. மேலே வாகனங்களை நிறுத்திவிட்டு படிக்கட்டுகளில் இறங்கி கீழே செல்ல வேண்டும். ஆற்றங்கரையோரம் முத்தப்பன் வீற்றிருக்கிறார். முதலில் முத்தப்பன் குன்னத்தூர்படி எனும் ஊரில் இருந்ததாகவும், அங்கிருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற விரும்பிய போது அங்கிருந்து அவர் ஒரு அம்பை எய்ததாகவும், அந்த அம்பு இங்கு வந்து விழுந்ததால் இங்கு இவருக்கு கோயில் கட்டி வழிபடுவதாகவும் ஒரு வரலாறு. இங்கு வருபவருக்கு எப்போதும் தேநீரும் தேங்காய் துண்டும் பயரும் வழங்கப்படுகிறது. முதலில் இந்த கோவிலில் முத்தப்பனுக்கு கல்லும் சாராயமும் கருவாடும் மீனும் மக்கள் நைவேத்தியமாக வழங்கி வழிபட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கெல்லாம் அனுமதி இல்லை. நாம் நடந்து செல்லும் வலப்புறமே கோயிலின் கருவறை. கருவறைக்குள் 2 பஞ்சலோக சிலைகளும் வில், அம்பு, சூலாயுதம் போன்ற ஆயுதங்களும் இருக்கின்றன. இதுவே பர்ஷினிக்கடவு ஆறு. இங்கு கல்லும் கருவாடும் படைப்பதற்கு வேறு ஒரு பெரும் கதையும் இருக்கிறது. முத்தப்பன் பூமியில் அவதரித்ததற்கும் ஒரு கதை இருக்கிறது. இதுவே பர்ஷினிக்கடவு கோயிலின் குளம். கீழே இறங்கிய அனைத்து படிக்கட்டுகளும் நாம் மேலே ஏறி வர வேண்டும். மேலே ஏறி வரும்பொழுது மேலும் ஒரு கோயிலும் இருக்கிறது. இங்கு சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக இருப்பதாகவும் ஒரு ஐதீகம். இங்கு வரும் பக்தர்களுக்கு கோயிலின் அன்னதானத்தில் சில சமயம் கருவாட்டு துண்டுகளும் இடம்பெறுகிறது. ஒரு சில முத்தப்பன் திருக்கோயில்கள் தமிழகத்திலும் மலேசியாவிலும் இருக்கிறது.